ஃபெயிலியர் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுல வந்து நான் ஃபெயிலியரா பார்க்கல. அதுல இருந்து எனக்கு ஒரு பாடம் கிடைச்சதுன்னா என்ன மாதிரியான விஷயமா இருக்கும்? நிறைய மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கு. நிறைய நேரத்துல ஏதாவது எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி கோட் பண்ணணும்னா சில பாட்டு நான் பாடியிருக்கேன். அந்த நான் வாய்ஸஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு வராம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபெயிலியர்ஸ்ன்னு பார்க்கக்கூடாது. பட் டென்ட் ஹேப்பன் அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா அது நடக்கல அப்படின்னு சொல்லி நான் நாட் ஃபேர், எனக்கு பிளேம், நான் கஷ்டப்படுறேன், ஐ வாண்ட் டு பி சேட் அப்படின்னு எடுக்காம அது ஏன் நடக்கல, மேபி ஐ ஷுட் பி மோர் ஸ்கில்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அது அது நெகட்டிவிட்டியே போயிடும். அங்கேருந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம். நான் அப்படி தான் கொஸ்டின் பண்ணேன். நான் யோசிப்பேன் சம்டைம்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு உயிரே உயிரே சித்ராமாக்கு கண்ணால் சித்ராமாக்கு இருக்க மாதிரி அவர் முன்பேவா ஒரு ஸ்ரேயா கோஷால் மேம்க்கு இருக்க மாதிரி ஒரு பாட்டு கெரியர்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட டைம்ல நான் அதை பாடி இன்னைக்கு நாளைக்கே உயிரே உயிரே மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தா அவங்கள மாதிரி என்னால் பாட முடியலன்னு ஆன்சர்னா அப்போ அது ஒர்க் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன்.